ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா கிராண்ட்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி நூடுல்ஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மெல்லிசா நறுக்கின வெங்காயம், ஒரு பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணது, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணது. சப்பாத்தியை நல்லா நீட்டமாக நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்ச சப்பாத்தி, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் தூளுப்பு, 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகணும். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய், கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை நார்மல் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. ஏன்னா கேரமலைசேஷன் ஆகிறதுக்காக. அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்த மாதிரி வதக்கிட்டிங்கன்னா வதங்கினதும் தக்காளி போட்டு தேவையான அளவு உப்பு, நான் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. டர்மரிக் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் கெச்சப் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப்பும் சில்லி சாஸும். இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல சப்பாத்தி, அதையும் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வைங்க. நல்லா திருப்பி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். கிறிஸ்பியாக ஆனதும் நம்ம அதில் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். இதே மாதிரி அடுத்த ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் உஷா கிராண்ட்மாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா நம்மளோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணணுன்னா கௌதம் கணேஷ்னு சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ஆல்.